நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தலைமுறை. இன்று காலை கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கோவை மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லையில் நடைபெற்ற ஆணவ படுகொலையில் உயிரிழந்த மென்பொறியாளர் கவின் அவர்களது கொலையை கண்டித்து திரு வேல்முருகன் அவர்களது தலைமையில் கோவை மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லையில் அரங்கேறிய கவின் செல்வ கணேசின் ஆணவ படுகொலையை கண்டித்து கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இப்போது ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் ரவிக்குமார், மாவட்ட தலைவர் பழனி, மாவட்ட பொறுப்பாளர் சேதுபதி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சேகர் ஆகியோர்களுக்கும், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் பாலமுருகன் அவர்களுக்கும், அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தை சேர்ந்த சின்னசாமி அவர்களுக்கும், சிவாஜி ராய் அவர்களுக்கும், கோவை மாவட்ட பொறுப்பாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கவின் அப்படிங்கிற மின் பொறியாளர், அதாவது பிஇ படிச்ச ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். அவரு அந்த சாப்ட்வேர் இன்ஜினியருக்கு படிச்ச ஒரு பையனை சித்த மருத்துவம் படித்த ஒரு பெண் காதலிக்கிறாங்க. 2 பேர் காதலிக்கிறாங்க. அவ்வளவுதான் இதுல நடந்த சம்பவங்கிறது. அப்படி கவினுக்கும் சுபாஷினிக்கும் உண்டான அந்த காதல் உறவானது சாதி வெறியின் பிடியினால் இன்று கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இதை நாம் என்னவென்று சொல்வது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே பிரிவு 19 பிரிவு 21 என்ன சொல்கிறது என்றால், திருமண வயது அடைய வைத்த ஆணும் பெண்ணும் முழு சம்மதத்துடன் அவர்கள் திருமணம் செய்ய விரும்பினால் அதற்கு நீங்கள் எதுவும் தடையாக இருக்க முடியாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை வலியுறுத்தி இருக்கிறது. மதத்தின் பெயரிலோ, சாதியின் பெயரிலோ, குடும்பத்தின் கௌரவம் என்ற பெயரிலோ ஒரு வயது வந்த ஆணின் பெண்ணினுடைய திருமணத்தை தடுக்கும் வகையிலே இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்டமும், எந்த நடைமுறையும், எந்த தடுப்பு ஏற்பாடும் இல்லை என இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது தெளிவாக எடுத்துரைக்கிறது. பெரிய ஒரு சமூகம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இவங்க நம்ம ஆண்டுட்டு நம்மளை படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். தயவு செய்து இதுடன் இனிமேல் இது நிறுத்திக்கணும். கண்டிப்பா பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இங்கே அசோகருடைய இதுவும் புத்தருடைய இதுவும் இந்த நாட்டில் கண்டிப்பாக இந்த மனுமிருஷ்டி உடைய இந்த ஆட்சியை கண்டிப்பாக அளிப்போம் என்று நமது மேற்கு மண்டலம் ஈரோடு மாவட்டம் சார்பாக மேற்கு மண்டல அந்த கண்டன விதையை இதோடு முடித்துக்கொள்ளும் உரையை ஜெய்பீம். தமிழ் தலைமுறை செய்திகளுக்காக தலைமை நிருபர் திரு டில்லி பாபு அவர்களுடன் நிருபர் MS சங்கர் கணேஷ்.